இன்றைய தேவ வார்த்தை எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்திற்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றால், எஸ்தருக்கு தன் ஜனத்தின் மேல் தன் குலத்தின் மேல் இருக்கும் பாரத்தை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எஸ்தருக்கு தன்னுடைய ஜனத்தின் மேல் இருக்கும் அன்பை விட, பாரத்தை விட, கரிசனையை விட தமது ஜனமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜனமாகிய நம் மீது நம் ஆண்டவர் எவ்வளவு பாரமும் அன்பும் அக்கறையும் கரிசனையும் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நமக்கு ஏதேனும் பொல்லாப்பு வரும் பொழுது அவர் எப்படி அதை பார்த்து கொண்டிருப்பார்? நமக்கு ஏதேனும் அழிவு வரும் பொழுது அதை எப்படி அவர் சகித்து கொண்டிருப்பார்? தாய் தன்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பொல்லாப்பு தனக்கு முன்பாக வரும் பொழுது அதை எந்த ஆபத்துகள் இருந்தாலும் அந்த பொல்லாப்பு அந்த பிள்ளைக்கு வராதபடி தன் தாய் பாதுகாக்கிறதை நாம் பார்க்க கூடும். பிரியமானவர்களே, தாய்க்கும் மேலாக நம்மை நேசிக்கிற தேவன் நமக்கு வருகிற பொல்லாப்பை அவரால் பார்க்கவும் முடியாது, அனுமதிக்கவும் முடியாது, சகிக்கவும் முடியாது. ஆகவே தேவ ஜனங்களாகிய நமக்கு ஒரு பெரிய ஆண்டவர், அன்பின் ஆண்டவர், அக்கறையின் ஆண்டவர், நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர், நம்மை தப்புவிக்கும் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நினைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். அதோடு கூட இந்த எஸ்தரின் பாரமும் கூட நம்முடைய இருதயத்தை நிரப்பட்டும். தன் ஜனத்தின் மேலும் தன் குலத்தின் மேலும் அவள் எவ்வளவு பாரம் உள்ளவளாக தன் ஜனத்தை பொல்லாப்புக்கு விலக்க அவள் எவ்வளவாக பிரயாசப்பட்டாள் என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அது போல நாம் நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஜனத்திற்கு மேலே வருகிற எல்லா பொல்லாப்புகளையும் அழிவுகளையும் பார்த்து அமைதலாய் இராமல் அந்த ஜனத்திற்காக பரிதபிக்கிற ஒரு இருதயத்தோடு கர்த்தரண்டையிலே மன்றாட்டின் ஜெபத்தை ஏறெடுத்து அந்த ஜனத்திற்கு வருகிற பொல்லாப்பை தப்புவிக்க நம்மால் இயன்ற காரியங்களை செய்வதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.